Dear students, all of you take 3.4 multiple alleles. Okay, then the term itself we understand little bit, no? Multiple alleles. More than 2 alleles is a multiple alleles. The given phenotypic trait, what is the meaning of phenotypic? Outer expression of an individual is depends on a single pair of genes, normally. The outer phenotypic trait of an individual depends on a single pair of genes, each of which occupying a specific position called the locus on homologous chromosome. When any of the 3 or more allelic forms of a gene occupy the same locus in the given pair of homologous chromosome, they are said to be as multiple alleles. For example, இது வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் இருக்குன்னா அதில் வந்து 2 அலீல்ஸ் இருக்கும். இப்போ ஹைட்டுக்குள்ள ஜீன்னு வச்சுக்கோ. ஹைட்டுக்குள்ள ஜீன் டி, டால் பிளான்ட்டு, ட்ராஃபுக்கு ஸ்மால் டி, 2 அலீல்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே கலர் ஆஃப் த ஃப்ளார்னு பார்த்தீங்கன்னா பர்பிள். பர்பிளுக்கு என்ன லெட்டர் போட்டோம்? பர்பிளுக்கு கேபிட்டல் பி போட்டோம் இல்லையா? ஸோ ஒயிட் ஃப்ளாருக்கு ஸ்மால் பி, 2 alleles தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ மோர் தென் 2 alleles occupy in the same locus on homologous chromosomes. ஹோமோலோகஸ் குரோமோசோமில் 2க்கு மேற்பட்ட அலீல்ஸ் வந்து ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மல்டிபிள் அலீல்ஸ். Okay, all you understand this? This is an important 3-mark question. All you must note it, dears. நம்ம மல்டிபிள் அலீல்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா ஏபிஓ பிளட் குரூப்பிங். ஸோ பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ணுற ஜீன் வந்து ஐ ஜீன். இதில் பார்த்தீங்கன்னா 3 alleles ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஐஏ, ஐபி, ஐஓன்னு சொல்லிட்டு 3 alleles ப்ரெசண்ட் ஆன் த சேம் லோக்கஸ் ஆன் அ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. இப்போது ஐஏ ஜீனும் ஐஏ அலில் அண்ட் ஐபி அலில் ஆர் டாமினன்ஸ், ஐஓ அலில் இஸ் அ ரெசிசிவ் அலில்ஸ்மா. இஃப் அ பர்சன் ஹேவ், இப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து 2 அலில்ஸ் தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து அப்பா கிட்டேருந்து, ஒன்று பெட்டர்னல், ஒன்று மெட்டர்னல் அலில்ஸ். 2 அலில்ஸ்லேருந்து தான் உனக்கு ஜீன் வரும். அந்த இடத்துல 3 அலில்ஸ் உனக்கு வராது. இப்போது அந்த பிளட் குரூப்பிங்கை டிட்டர்மைன் பண்ணுற ஜீன் வந்து ஐஏவாகவும் ஐபியாகவும் இருந்தால் பிளட் குரூப் உனக்கு ஏபி பிளட் குரூப்பாக இருக்கும். அதே ஐஏ அந்த ஜீன் வந்து ஐஏவாகவும் ஐஓவாகவும் இருந்துச்சுன்னா பிளட் குரூப் வந்து ஏவாக இருக்கும். ஐபி அண்ட் ஐஓவாக இருந்தால் பிளட் குரூப் வந்து பியாக இருக்கும். 2மே ரெசிசிவாக வரும்போது தான் ஐஓன்னு 2மே ரெசிசிவாக வரும்போது தான் உனக்கு ஓ பிளட் குரூப் இருக்கும். ஓகே, மல்டிபிள் அலில்ஸ் ஒரு பிளட் குரூப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 3 alleles ஐஏ, ஐபி, ஐஓ. ஸோ இது 3ல் எது வந்தாலுமே எதை தான் டிட்டர்மைன் பண்ணுது? பிளட் குரூப்பை தான் டிட்டர்மைன் பண்ணுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டிபிள் அலில்ஸ். ஓகே, ஒரு பர்சனுக்கு, ஒரு ஹியூமனுக்கு 3 alleles வருமா மேம்? வராது. ஹியூமன்ஸ்க்கு என்னது? ஏன்னா அது டிப்ளாய்டு ஆர்கானிசம். ஒரு குரோமோசோம் வந்து ஃபாதர்கிட்டேருந்தும் இன்னொரு குரோமோசோம் வந்து மதர்கிட்டேருந்து வரணும். ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து டிப்ளாய்டு ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா 2 alleles தான் இருக்கும். பட் ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல 3 alleles ஐஏ, ஐபி, ஐஓன்னு இந்த 3 allelesல எந்த alleles வேணாலும் அந்த பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். இப்போ பேரண்ட்ஸ் வந்து ஐஏ, ஐபியாக இருந்தாங்கன்னா ஒரு குரோமோசோமில் ஐஏவும் இன்னொன்றில் வந்து ஐபியும் வரலாம். அதே பேரண்ட்ஸ் வந்து ஐஏ, ஐஓவாக இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஏ பிளட் குரூப் டிட்டர்மைன் ஆகலாம். Dear students, now we see about characters of multiple alleles. What are the characteristics of multiple alleles? Multiple alleles of a series always occupying the same locus in the homologous chromosomes. Therefore, no crossing over within the alleles of a series. ஸோ இப்போ பிளட் குரூப்புக்காக ஜீனுனா இது வந்து அம்மாட்டேருந்து வந்த குரோமோசோம், இது என்னது அப்பாட்டேருந்து வந்த குரோமோசோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோக்கஸில் தான் உனக்கு என்னது ஐஏ, ஐஓ அப்படின்ற அந்த அலீல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஐஏ, ஐபின்ற அலீல்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம். மல்டிபிள் அலீல்ஸ் ஆஃப் அ சீரீஸ்
occupying the same locus in the homologous chromosome. homologous chromosomeனா என்னது? ஐடென்டிக்கலாக இருக்கும். இதில் என்னென்ன ஜீன்ஸ் இருக்கோ அதுலேயும் அதே மாதிரியே இப்போ இங்கே ஹைட்டுக்கான ஜீன் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த குரோமோசோம்லேயும் அதே பிளேஸில் என்னது ஹைட்டுக்கான ஜீன் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதா என்னது? homologous chromosomes. Therefore, crossing over occurs within the no crossing over occurs within the alleles of a series. Therefore, crossing over is not occur within the alleles of a series. Multiple alleles are always responsible for the same characters. So, இப்போ multiple alleles IA, IB, IOன்னு இருந்தால் இது மூணுமே எதை மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங்கை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. த வைல்டு டைப் அலல்ஸ் ஆஃப் அ சீரீஸ் எக்ஸிபிட் த டாமினன்ட் கேரக்டர்ஸ். வைல்டு டைப் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, எந்தவித மியூட்டேஷன் இல்லாமல் இருந்து வைல்டு டைப்னால் இயற்கையாக இருக்கிற அந்த அலல்ஸ் எக்ஸிபிட் த டாமினன்ட் கேரக்டர்ஸ். They will exhibit the dominant characters, whereas the mutant type will influence the dominance or an intermediate phenotypic effect. வைல்ட் டைப் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். மியூட்டன்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட்னா சடன் சேஞ்ச் அக்கர்ஸ் இந்த ஜீன்ஸில் ஏதாவது சடன் சேஞ்சஸ் ஏற்பட்டால் ஃபார்ம் ஆகிறதா அந்த மியூட்டன்ட் அலில்ஸ். இஃப் த மியூட்டன்ட் அலிலாக இருந்துச்சுன்னா அது டாமினண்ட்டாகவும் வரலாம் அல்லது இன்டர்மீடியட் ஃபினோடைபிக் எஃபெக்டாகவும் வரலாம். டாமினண்ட்டாக இருக்கலாம் இல்லை ரெண்டுக்கும் உள்ள இன்டர்மீடியட் டைப்பாகவும் ஃபார்ம் ஆகலாம். When any two of the mutant multiple alleles are crossed and the phenotype is always mutant type and not the wild type. ரெண்டு மியூட்டன்ட் டைப் ஐஓவை நம்ம வந்து கிராஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபினோடைப் என்னவாக தான் இருக்கும்? மியூட்டண்ட்டாக தான் இருக்கும். வைல்ட் டைப் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது. வைல்ட் டைப்னால் இயற்கையாக இருக்கிற அந்த அலில்ஸ் தான் என்னது? வைல்ட் டைப். அதை ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது டாமினன்ட் கேரக்டர் தான் அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். அதே வந்து மியூட்டண்ட்டை வந்து கிராஸ் பண்ணும்போது டாமினன்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அல்லது இன்டர்மீடியட் ஃபார்ம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இந்த சேம் டைம் ரெண்டு மியூட்டண்ட்டுக்கு இடையில நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூட்டன்ட் வெரைட்டி தான் வந்து கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் தி கேரக்டர்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலல்ஸில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மல்டிபிள் அலல்ஸ் ஆக்குபை த சேம் லோக்கஸ். Multiple allele occupy the same locus. There is no crossing over takes place between the alleles. Multiple alleles are responsible for the same character. Second one, wild type alleles exhibit the dominant character, whereas the mutant type influence the dominant or intermediate phenotype. When any two of the multiple alleles are mutant allele, when any two of the mutant multiple alleles are crossed, we can get the mutant type, not the wild type. Dear students, in this video we will see about self-sterility in Nicotiana plant. This is the Nicotiana plant. In Tamil it is called as Pugailai Chedi. In this we will study about self-sterility. Self-sterility is best example for multiple alleles in plants. Self-sterility in Nicotiana is the best example for multiple alleles in plants. It is reported in associated with the self-sterility or self-incompatibility. Both the terms are same. Self-sterility நாலும் self-incompatibility நாலும் சேம் தான். ஓகேவா? செல்ஃப்-ஸ்டெரிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஃப்ளாரில் இருக்கிற மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகாது. இட் ப்ரிவென்ட்ஸ் த பாலினேஷன் அண்ட் ப்ரிவெண்ட் த ஃபர்டிலைசேஷன். பாலினேஷன் சேம் ஃப்ளாரில் இருக்கிற ஒரே பிளான்ட்டில் இருக்கிற அந்த சேம் ஃப்ளாரில் இருக்கிற போலன்ஸும் அந்த எக்கும் ஃபியூஸ் ஆகாது. தன் மலட்டுத்தன்மை இஸ் கால்ட் அஸ் self-sterility. Self-sterility means 2 mark பண்ணிக்க. Self-sterility means pollen from a plant is unable to germinate on its own stigma. Pollen from a plant is unable to germinate on its own stigma. இந்த டேர்ம்ஸ்லாம் முக்கியம். own,
from a plant and it will not able to bring about the fertilization in the ovules of the same plant. Mark பண்ணிக்கோ 2 mark தான் self sterility. Pollens from a plant is unable to germinate on its own stigma and will not able to bring out fertilization in the ovules of the same plant. It was observed by yeast in Nicotiana plant in the year 1925, which are the character which is responsible for self-incompatibility or self-sterility. The genes for self-incompatibility can be designed as S. நம்ம blood groupingல பார்த்தோம்லடா I gene is responsible for blood grouping. So self-sterilityக்கு responsible ஆன gene is S genes. The allelic series S1, S2, S3, S4, S5. So self-sterility is determined by the genus S. Its allelic form is S1, S2, S3, S4, S5. அங்கே I gene பார்த்தோம் IA, IB, IO alleles பார்த்தோம் இல்லையா, same like that. See the picture ma. This is the female gametes. This is the male gamete. Female gametes S1, S2, 2 gametes. அப்போ female gametum male gametum சேமா வரும்போது there is no pollen tube formation, no fertilization process. Female gamete and male gamete are same, so there is no pollen formation, pollen tube formation. There is no fertilization process. All you understand? Because these two are come from the same plant. S1 and S2 fails to produce the pollen tubes. See here, the female gamete is S1, S2, S2 gametes. If the male is S3, S1. The S1, they does not capacity to form the pollen tube because here the S1 gamete is present. Both are same means it forms the self-sterility. S3 has the ability to form the pollen tube. Here the female gamete is S1, S2. The male gamete is S3, S4. Both are heterozygous. The S3 has the capacity and the S4 has the capacity to produce the pollen tube. Can all you understand this? See here, the cross-fertilizing tobacco plant. The cross-fertilizing tobacco plants. ஸோ இங்கே செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் நடக்காது, என்னது கிராஸ் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். The cross-fertilizing tobacco plants were not always homozygous. எப்போவுமே எப்படி இருக்காது, ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்காது. S1, S1னோ S2, S2னோ இந்த ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்காது. பட் ஆல் த பிளான்ட்ஸ் வார் ஹெட்ரோசைகஸாக தான் இருக்கும். S1, S2, S3, S4, S5, S6னு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். கிராஸ் ஃபர்டிலைசிங் tobacco plants they were not always a homozygous. S1, S2, S1ன்னு இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா S1, S2 அது மாதிரி ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். When the cross were made between the different S1, S2 plants, the pollen tube did not develop normally. S1, S2 plantsல நம்ம cross பண்ணும்போது pollen tubes வந்து நார்மலாக ஃபார்ம் ஆகாது. But the effective pollens were observed when cross was made other than S1, S2. Okay, S1, S2 இல்லாமல் S3, S4ஓட கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எஃபெக்டிவ் போலன் டியூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பிக்சரில் பார்த்த ஒரு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. டியர் ஸ்டூடெண்ட், see the tabular column. ஸோ இதை நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணினா மட்டும்தான் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபீமேல் பேரண்ட் S1, S2 எடுத்திருக்காங்க, S2, S3, S3, S4 எடுத்திருக்காங்க. மேல் பேரண்ட் போலன் சோர்ஸ் வந்து S1, S2, S2, S3, S3, S4 எடுத்திருக்காங்க. இப்போது இது ரெண்டும் சேமாக இருக்கும் பக்கத்தில் S1, S2 இருக்கும்போது அங்கே என்னவாக இருக்கும், செல்ஃப் ஸ்டெரிலிட்டியாக இருக்கும். S2, S3 இங்கே இருக்கையில் இங்கே என்னவாக இருக்கும், செல்ஃப் ஸ்டெரிலிட்டியாக இருக்கும். இங்கே S3, S4 ரெண்டுமே சேமாக வரும்போது
தட் மேக்ஸ் அங்கே போலன் டியூப்ஸ் ஃபார்ம் ஆகாது, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி இருக்கும், எந்த ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே உனக்கு ஃபார்ம் ஆகாது. இந்த 3 இடத்துலையும் சேமாக இருக்க கண்டிஷன்ஸில், கேமெட்ஸ் ரெண்டும் சேமாக இருக்க கண்டிஷனில் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகாது. அடுத்த செகண்ட் பாரு, இந்த S1 S2 இஸ் கிராஸ்டு வித் த S2 S3 ஓட கிராஸ் ஆச்சுன்னா இப்போது இங்கே S2 S2, அப்போ S2 S2ல போலன் டியூப் உனக்கு ஃபார்ம் ஆகாது. அப்போது இது என்ன ஆகிடும்? inactivate, it does not have the capacity to form the pollen tubes. அப்போ இங்கே S3 மட்டும்தான் இருக்குது. S3 என்ன பண்ணணும் சேர்ந்தினா இந்த S2ஓட சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும் S3 வந்து S1ஓட சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கையும் ஃபார்ம் பண்ணலாம். 2 மாதிரியான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். S3 S2னு S3 S1னு உனக்கு 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். அடுத்த கண்டிஷன் பாரு, S1 S2 இங்கே S3 S4, இதுக்கும் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, இதுக்கும் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறது S1 S2. அப்போது இந்த S3 வந்து S1ஓட சேர்ந்து ஃபஸ்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும், S3 வந்து S2ஓட சேர்ந்து செகண்ட் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும், S4 S1ஓட சேர்ந்து தேர்டையும், S4 S2ஓட சேர்ந்து ஃபோர்த் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கண்டிஷனில் S1 S2 S3 S4 கண்டிஷனில் 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் உனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே 2, இங்கே என்னது 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸு சேமாக இருக்கும் இடத்துல செல்ஃப் ஸ்டெரிலிட்டி கண்டிஷன் வருது. S2 S3 பார்த்தோன்னா S1 S2ஓட சேரும்போது இந்த S2 என்ன ஆகிடும்? உனக்கு இன்ஆக்டிவேட் ஆயிரும் இல்லையா? S2 இங்கே S2 இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும்? இன்ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ S1 வந்து S2ஓட சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸையும், S1 வந்து S3ஓட அந்த கேமிட்டோட சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ், 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்து S2 S3, இங்கே S3 S4. அப்போது இந்த S3 என்ன ஆகிடும்? உனக்கு இன்ஆக்டிவேட் ஆயிரும். S4 வந்து S2ஓட சேர்ந்து ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கையும், S4 வந்து S3ஓட சேர்ந்து ஒரு 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அடுத்தது இது ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு, S3 S4 S1 S2. அப்போ 4 விதமான கேமெட்ஸ், இங்கே 4 விதமான ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு 2க்கு இடையில இந்த S3 வந்து இன்ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் உனக்கு ஃபார்ம் ஆகும். 2ம் சேமாக இருக்கும்போது இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டெரிலிட்டி கண்டிஷன். ஸோ இப்போ மல்டிபிள் அலல்ஸில் எது எப்படி வந்தால் எதில் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வருது, எதில் வந்து 2 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது, எதில் 4 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம் இல்லையா? இது வந்து செல்ஃப் ஸ்டெரிலிட்டின்ற ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு என்னது 5 அலிலிக் ஃபார்ம்ஸ் வருது. S1 S2 S3 S4 S5ன்னு சொல்லிட்டு. அதே நம்ம டேப்லர் காலத்தில் பார்த்தா தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. S1 S2வையும் S2 S3வையும் கிராஸ் பண்ணோம்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் போலன் டியூப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். போலன் கிரெயின்ஸ் கேரிங் S2 வந்து வேர் நாட் எஃபெக்டிவ். ஸோ அந்த S2ல மேலே இருந்தது என்னது, S2 வந்து நாட் எஃபெக்டிவாக மாறிடுது. பட் த போலன் கிரெயின்ஸ் கேரிங் S3 வாஸ் த கேப்பபிள் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். Thus from the cross S1 S2 S3 S4 all the pollens were effective and 4 kinds of progeny are formed. S1 S3 S1 S4 S2 S3 S2 S4 ன்னு 4 kinds of progeny வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Dear students, all you understand this ma? Self sterility in Nicotiana plant. தன் மலட்டுத்தன்மை, சேம் ஜீன் சேம் கேமெட்ஸ் வரும்போது S1 S2 ஃபீமேல்லையும் மேலில் வந்து S1 S2ன்னு சேம் கேமெட்ஸ் வரும்போது போலன் டியூப்ஸ் ஃபார்ம் ஆகாது. உனக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காது, பாலினேஷனும் நடக்காது, ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இதை தான் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃப் ஸ்டெரிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுற ஜீன் வந்து S ஜீன். அதில் இருக்கிற அலிலிக் ஃபார்ம்ஸ் வந்து S1 S2 S3 S4 S5. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ்மா. அந்த செல்ஃப் ஸ்டெரிலிட்டி வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இந்த 5 மார்க்கை எல்லோரும் படித்து எழுதிக்கோ உன்னோட டெக்ஸ்ட் நோட்டில், பாட்னி நோட்டில்.